80களிலே சின்ன பிள்ளையாக இருந்தவர்கள் ஏகப்பட்ட பேர் இங்கே இருக்கக்கூடும். வீட்டிலே ஒரு பாரதியார் புத்தகம் இருக்கும். அப்பா பெரிய அளவுக்கு படிக்காதவராக இருந்தாலும் கூட ஏதோ ஒரு சஞ்சிகையை புரட்டி கொண்டிருப்பார். தினந்தோறும் செய்தித்தாள்கள் படித்துவிட்டு வீட்டுக்குள்ளே அரசியல் பேசுவார். ஏதோ ஒரு கட்சியில் அவர் இருப்பார். கட்சியில் இல்லாவிட்டாலும் கூட சமூகம் குறித்த பேச்சுக்களை பேசுவார். வீடுகளில் இப்போது என்ன பேச்சு நடக்கிறது என்பதை பொறுத்து தான் பிள்ளைகள் எதை புரிந்து கொள்ளப் போகிறார்கள் என்று இருக்கிறது. வாட் யூ கன்சியூம் யுவர் கிட்ஸ் ஆல்சோ வில் கன்சியூம். காலையில் காஃபி குடிக்கிற வீட்டில் பிள்ளை காஃபி குடிக்கும், காலையில் காஃபி குடிக்காத வீட்டில் பிள்ளை காஃபி குடிக்காது. அப்பாவும் அம்மாவும் அன்பா இருக்கிறத பார்க்குற பிள்ளை அன்பா இருக்கும், இந்த உலகம் நல்லா இருக்கும். நம்ம வீட்டுக்குள்ளே எப்போது பிரச்சனையாக இருக்கப்போ இந்த உலகமே பிரச்சனையானது, அப்போ நான் மூர்க்கமாக மாறணும் தான் அவன் நினைப்பான். எப்போது வீடு அமைதியாக இருக்கிறதோ இந்த சமூகம் அமைதியாக இருப்பதாக இந்த வீடும் உலகமும் நம்பும். அப்போ பிள்ளைகளிடம் என்ன விதமான எண்ணங்களை விதைக்கிறோம் என்பதுதான் இங்கே இருக்கக்கூடிய மிக முக்கியமான கேள்வி. Try to be a role model. Don't try to be an authoritative people. பெரியவர்களுடைய ஆளுகைக்கு கீழே பிள்ளைகள் வாழ்ந்து கொண்டிருப்பதாக நீங்கள் நினைத்துக் கொண்டிருக்க கூடாது. இந்த பிள்ளைகள் உங்கள் மூலமாக இந்த பூமிக்கு வந்தவர்கள் என்று உங்களுக்காக வந்தவர்கள் அல்ல. அவனுக்கு 1008 வேலை கிடக்கு. யாருக்கிட்ட என்ன இருக்குன்னு எவனுக்கு தெரியும் இல்லையா? அப்போது பிள்ளைகளை கைவிடுவதை தயவு செய்து நிறுத்துங்கள். நீ எல்லாம் எனக்கு பிள்ளையே இல்லை, இப்படியெல்லாம் பண்ணினா நான் உனக்கு அம்மாவே இல்லை. ஆக்சுவலாக இப்போ பெரிய பிரச்சனை என்ன வந்திருக்குன்னு கேட்டால், அப்பாக்கள் படிப்பிலிருந்து கொஞ்சம் வெளியே போயிட்டாங்க. பிள்ளைகளை முழுக்க முழுக்க படிக்க வைக்கிற பொறுப்பை அம்மாக்கள் பெரும்பாலும் ஏற்றுக்கொண்டிருக்கக்கூடிய காரணக்கட்டத்தினால எக்ஸ்போஷரை பற்றின கவலைகள் குறைந்து கொண்டு போகிறதுன்னு தெரியுது. ஆண்களுக்கு கொஞ்சம் சௌரியமாக இருக்குது, பரவாயில்ல அம்மாவே பார்த்துக்கலாம், நம்ம பெருசாக ஒன்றும் கண்டுக்கலாம் வேண்டியது கிடையாது அப்படின்னு நினச்சிக்கிட்டு கொஞ்சம் ஒதுங்குறாங்க. கிடையாது. கூட்டு குடும்பமாக ஒரு 10-15 பேர் இருந்தப்ப பல்வேறு தரப்பிலிருந்து அறிவுரைகள் வந்து சேர்ந்தன இல்லையா? தெருமுனையில் உட்கார்ந்தா சித்தப்பா வந்து செவிட்டிலே அடிப்பார். யாரோ ஒரு பெரியவுடைய கண்காணிப்பின் கீழ் பிள்ளைகள் இருந்து கொண்டிருந்தார்கள். பிள்ளைகள் 2 உலகத்தில் வாழ்றாங்க. ஒன்று நிஜ உலகம், இன்னொன்று விர்ச்சுவல் வேர்ல்டு. அவர்கள் இருக்கக்கூடிய அந்த இன்டர்நெட் உலகத்திற்குள்ள என்ன நடக்குது என்பதே உங்களுக்கு தெரியாது, ரைட்டா? பாதி நேரத்தில் அவர்களுக்கும் தெரியாது. அப்போ பிள்ளைகளோடு தொடர்ச்சியான ஒரு உரையாடல் இருப்பதன் வழியாக மட்டும்தான் இப்போது பிள்ளைகளை நீங்கள் வழிநடத்த முடியும். பிள்ளைகளை கண்காணிப்பதை நிறுத்திவிட்டு பிள்ளைகளை வழிநடத்த முயற்சி செய்யுங்கள். நீங்கள் கண்காணித்த முயற்சித்தால் அவர்கள் ஒதுங்கி ஓடி போவார்கள். வழிநடத்த முயற்சித்தால் கூடவே வருவார்கள். அவர்களை வழிநடத்துறதுக்கு முயற்சி பண்ணு. எல்லாத்தையும் விட்டுவிட்டு ஒரு நாள் உட்கார வச்சு மூஞ்சியை உடச்சு போடுவேன், நீ என்ன போகிற பக்கே சரியில்லை, ஏன்னா பஜாரில் பண்ணிக்கிட்டு இருக்கேன்னு திடீர் ஒரு நாள் கேள்வி கேட்டால் அதுக்கு மட்டும் பதில் சொல்லிட்டு அவன் போயிட்டே இருப்பான். வீடுகளுக்குள் இயல்பான ஒரு உரையாடல் நடந்து கொண்டே இருக்க வேண்டும். தொடர்ச்சியான உரையாடல் நடந்து கொண்டே இருக்க வேண்டும். எங்கப்பா நான் என்னோட பெருசாக ஒன்றும் பேசலைங்க, நானும் ஒழுங்காக வளரலையா, அது அந்த காலகட்டம், காலம் முடிஞ்சு போச்சு. நீங்கள் அண்ணன் தம்பியிலே 5-6 பேர் இருந்தீங்க, 4-5 அக்கா தங்கச்சி இருந்தீங்க இல்லையா? ஒருத்தன் சொல்லுவான், மூத்தண்ணனை பார்த்து சின்ன பசங்களுக்கு கொஞ்சம் பயம் இருக்கும், அண்ணன் கோச்சுக்கு வர்றான்பா. இப்போ அப்படியா இருக்குது? ஒருத்த பிள்ளை இல்லை 2 பிள்ளை, மாற்றி நீங்களே தான் சொல்லிக்கிட்டே இருக்கீங்க. சொந்தக்கார தாய் பிள்ளைலாம் வேறு அத்து விட்டாச்சு, எவன் பேச்சுக்கும் போகிறது கிடையாது. அவன் கல்யாணத்துக்கு வரல, நம்மளும் அவன் கல்யாணத்துக்கு போல. பிள்ளைகளுக்கு வெளியிலிருந்து எந்த விதமான உரிமையும் பெரிதாக இல்லை. அவனுடைய வாழ்க்கையில் தலையிடுவதற்கு அடுத்தவர்களை பெரிய அளவுக்கு அனுமதிக்காத போது வீடுகளில் இருக்கக்கூடிய பெற்றோர்கள் ஒரு நல்ல முன்மாதிரியாக இல்லாத பட்சத்திலே பிள்ளைகள் வெளியே வருவார்கள். பிள்ளைகளுக்கு என்ன மாதிரியான அடையாளத்தை நீங்கள் கொடுக்க போகிறீர்கள் என்பது மட்டும்தான் முக்கியம். உங்கள் வரட்டு கௌரவமும் உங்களுடைய பெருமையும் மட்டுமல்ல பிள்ளைகளுடைய மிகச்சிறந்த அடையாளம் என்பதும் ஆளுமை என்பதும் கல்வி மட்டும்தான். உலகத்துடைய பொது அடையாளம் கல்வி தான். அதனால தான் எப்படியாவது படிச்சுன்னு சொல்கிறோம், என்ன மாதிரி பண்ணி படிச்சுன்னு சொல்கிறோம். நீங்கள் கொடுக்க போகிற அடையாளம் என்ன? வீடு எதை பற்றி பேசி கொண்டு இருக்கிறது பிள்ளை தான். அந்த கன்வர்சேஷன் தான் பிள்ளைகளுக்கு ரொம்ப முக்கியமானது. வீடு எதை பற்றி பேசுகிறோம் அதை பற்றி பிள்ளை சிந்திக்கும் இல்லையா? சமூக வெளியில் இருக்கக்கூடிய நெருக்கடிகளிலிருந்து பிள்ளைகள் வெளியேறி சரியான மனிதராக தேர்வு செய்யப்பட வேண்டும் என்று வீடுகள் அவர்களை வழிநடத்துவதற்கு தயாராக இருக்க வேண்டும். பிள்ளையின் படிப்பை தாண்டி பிள்ளையோடு பேசுவதற்கும் உரையாடுவதற்கும் தயாராக இருங்கள். பிள்ளைகள் பேசுவதில் என்று ஒட்டுமொத்தமாக குற்றம் வைக்காதீர்கள். பிள்ளைகளின் வயது அவ்வளவுதான். அவனாக இனிஷியேட் பண்ணி பேசக்கூடிய காலகட்டமெல்லாம் முடிஞ்சிருச்சு. அவனுக்கு நண்பர்கள் வட்டத்தோடு பேசுவதற்கான சூழல் இருக்குது. இன்னும் சொல்ல போனால் ஃப்ரெண்ட்ஸுகள்கிட்ட இப்போ பெருசாலும் அவங்க பேசுறது கிடையாது. சோஷியல் மீடியாவில் யாருக்கிட்டே பேசிட்டு இருக்காங்க, யாருக்கிட்டே சண்டை போட்டுக்கிட்டு இருக்காங்க, யாரையோ திட்டாங்க, அவன் இவனை திட்டவன் யாருன்னு இவனுக்கு தெரியாது, திரும்ப திட்டினா அவனுக்கு தெரியாது, அவனும் திட்டிட்டு போகிறான், இவனும் திட்டிட்டு போகிறான், மாற்றி பேசிக்கிறாங்க. அப்போ உரையாட மனுஷன் இல்லை. நீங்கள் கூகுளை விட எக்ஸைட்டடான ஒரு பேரண்ட்டாக இன்றைக்கி இருக்க வேண்டியிருக்கு. டீச்சர்ஸ்க்கு அந்த பிரச்சனை இருக்குது. ஒரு காலகட்டத்தில் ஆசிரியர் வழியாகத்தான் இந்த விஷயங்கள் எல்லாம் தெரியும் என்று இருந்த நிலைமை மாறி அத்தனை வாட்ஸ்அப்பில் வந்து போகிற காலத்தில் நாளைக்கு காலையில் இந்த சப்ஜெக்ட் எடுக்க போகிறேன்னு வாத்தியார் சொன்னால் மறுநாள் நைட்டே சாட் ஜிபிட்டையும் கூகுள்கிட்டையும் ஏஐட்டையும் போய் எல்லா விவரத்தையும் கேட்டுட்டு மறுநாள் காலையில் கணக்கு வாத்தியாரை மடக்கலாம். அதுக்கு பேர் ஹீரோயிசம் நம்ம நம்புகிறான். அதை நீங்கள் குத்தம்னு சொல்ல முடியாது. எல்லோரும் தன்னை முன்வைக்கத்தான் பார்க்கிறார்கள். நீ மாணவனுக்கு சப்போர்ட் பண்ணுற மறுபடியும் நினைக்காதீங்க. நோ, அது அந்த ஏஜ் அப்படித்தான். தன்னை முன்னிலைப்படுத்திக் கொள்ள நினைக்கக்கூடிய வயது அது. ஏதோ ஒரு வகையில் தன்னை முன்னிலைப்படுத்த வேண்டும் என்று நினைக்கிறான். தன்னை நிராகரிக்கிற மனிதர்களுக்கு எதிராக ஏதோ ஒன்று செய்தோம். நீங்கள் புரிய வச்சுட்டா போதும். ஆற்றல், திறன், ஆற்றலை ஒருமுகப்படுத்தல் ஒன்று இருக்கு. இட்ஸ் எனர்ஜி. அந்த வயசு காத்தாறு போல பாய்கிற ஒரு எனர்ஜி. அது பயங்கரமான வேக ரத்த துடிப்பு இருக்கக்கூடியது. அவனை நீங்கள் சரியான முறையில் அங்கீகரிக்கலைன்னா, சரியான வழிக்கு அந்த திறனை நீங்கள் ஒருமுகப்படுத்தாமல் போனால் அவன் வேற ஒன்று தான் செய்ய பார்ப்பான். ஏதோ ஒரு வகையில் நான் அட்ராக்ட் பண்ணணும், அவ்வளோதானே. மாடியிலேருந்து குதிப்பேன், பஸ் படிக்கட்டில் தொங்குவேன், ஒருத்தனை வம்புழுப்பேன், வாடா போட்டு பார்ப்போம் அப்படின்னு சொல்ல முடியும் என்னால். என் வயசுக்கு என்னால் என்னை முன்னிலைப்படுத்த என்ன வாய்ப்பு இருக்கிறதோ அதை செய்யத்தான் நான் எத்தனிப்பேன். அதுதான் அந்த வயதின் எண்ணம், அதுதான் அந்த வயதின் குணம். நீங்களும் அப்படித்தான், நானும் அப்படித்தான். அந்த திறனை ஒருங்கிணைச்சு உண்மையிலே எது ஹீரோயிசம் பிள்ளைகள் சொல்லி கொடுத்தா போதும். படித்து பெரிய ஆளாகடா, சம்பாதிக்கலாம்டா,
வீடு கட்டலாம்டா, கார் வாங்கலாம்டா, அதெல்லாம் வாங்கலாம், மேட்ரே கிடையாது. படிச்சு பெரிய ஆளாகடா. படிக்காதவன் 1000 பேரை படிக்க வைக்கலாம்னு பிள்ளைக்கு சொல்லுங்க. வாட் இஸ் த பர்பஸ் ஆஃப் எஜுகேஷன்? நம்ம ப்ராப்பரா கம்யூனிகேட் பண்ணுங்க. அதிகாரத்துக்கு வா, 4 பேரை உருவாக்கு. நீ படித்தா 4 பேர் படிப்பான், உன்னை பார்த்து 4 பேர் ஜெயிப்பான், 4 பேர் 400 பேர் ஜெயிக்க வைப்பான், 400 பேர் 4000 பேர் ஜெயிக்க வைப்பான். அது 4 லட்சம் ஆகும், 4 கோடி ஆகும். தலை நிமிர்ந்து நிற்க முடியும்னு தன்மானத்தோட வாழலாம் நம்பிக்கையை கொடுங்க. பொழைச்சு கிடக்கலான்னு சொல்லி பிள்ளைகளை பயமுறுத்தாதீங்க. பொழைச்சு கிடக்குன்னா எப்படி வேணாலும் பொழைச்சு கிடக்கலாம். ஈவன் தி டெட் ஃபிஷ் கோஸ் அகைன்ஸ்ட் தி வாட்டர். டெட் ஃபிஷ் கூட, செத்து போன மீன் கூட தண்ணி போற போக்கில் போயிடும். உயிருள்ள மீன் தான் அலைகளுக்கு எதிராக எழுந்து நிற்கும். நீ உயிருள்ள மீன், கல்வி என்ற ஆயுதத்தை கையில நீ வைத்துக் கொண்டு இருக்கிற போது ஆட்டோமேட்டிக்கா நீ அடுத்த கட்டத்துக்கு போக முடியும். அந்த திறனை ஒருமுகப்படுத்துங்க. அவருக்கு அதுதான் பிரச்சனை. இப்ப இங்க ப்ராப்ளம் என்னன்னா, தன்னை முன்னிலைப்படுத்த ஒருவன் முனைகிறான். ஏன்னா உலகம் அப்படித்தானே இருக்கு. ஏதோ ஒரு வகையில் தன்னை முன்னிலைப்படுத்துவதற்கான வாய்ப்பு முன்னை விட கூடுதலாக இப்போது கிடைத்திருக்கிறது. முன்னாலெல்லாம் ஒரு 50 பசங்க 20 பசங்க இருப்பாங்க. அதில் ஒருத்தர் நல்லா பாடுவான், எவனோ ஒருத்தர் நல்லா ஆடுவான், ஒருத்தர் கவிதை எழுதுவான், ஒருத்தர் நல்லா பேசுவான், மற்றவெல்லாம் அவனை ஒத்துக்குவான். இன்னைக்கெல்லாம் அப்பெல்லாம் ஒத்துக்க முடியாது. நானும் முன்ன வருவேன், அதுதான் நல்ல முயற்சியும் கூட. அப்போ என்னை முன்னிலைப்படுத்துவதற்கு அவ்வளோ சோஷியல் மீடியா எனக்கு வந்துருச்சு. ஏதோ ஒரு வகையில் நான் என்னை முன்னிலைப்படுத்திக்கணும்னு நினைக்கிறான். நீங்கள் அங்கீகரிக்கலைனா நான் வேற மாதிரி என்னை அங்கீகரிக்க வைக்க பார்ப்பேன். நீ என்னை ஒத்துக்கலைல, உனக்கு எதிராக இப்போ தட்ஸ் அ ரிபல்லியஸ் ஸ்டேட் ஆஃப் மைண்டுன்னு சொல்லுவான். அது ஒரு குழப்பமான மனசு தான். முதல்ல அதுக்காக தான் சொல்கிறேன், பிள்ளைங்களை ஏற்றுக்கங்க. 17 வயசில் பிள்ளை அப்படித்தான் இருக்கும். 16 வயசு அதுங்க, அதுக்காண்டி அவன் வழி நடத்த வேண்டாமா? வழி நடத்துவோம். முதல்ல ஏற்றுக்கிட்டா தான் அவனுக்கு என்ன நல்லது செய்யலாம்னு நினைப்போம். குற்றவாளின்னு முடிவு பண்ணிட்டா கடைசி வரைக்கும் அவனை திருத்தத்தான் பார்ப்போம். நல்லவன் ஏற்றுக்கிட்டா தான் அவனை உயர்த்த பார்ப்போம், பிள்ளைகளை உயர்த்த பார்ப்போம். இதுகள் குற்றவாளியில் அவனு கிடையாது. ஒரு பிள்ளை திடீர்னு 17 வயசு நேரடியாக பிறந்து தப்பு பண்ணால் பிள்ளைய குறை சொல்லலாம். புதக்கடீர் 16 வயசில் பூமிக்கு நேராக வந்து விழுந்து தப்பு பண்ணால் பிள்ளைய குறை சொல்லலாம். 16 வருஷம் நீங்களும் நானும் பள்ளிக்கூடமும் அரசாங்கமும் ஊடகமும் குடும்பமும் சேர்ந்தானே பிள்ளைய வளர்த்துச்சு. அப்போ 16 வயசில் ஒரு பையன் தப்பு பண்ணுறான்னா எப்படி பையன் மேலேயோ பொண்ணு மேலேயோ நீங்கள் தப்ப சொல்ல முடியும்? We have all the people have the responsibility. ஒரு பிள்ளை இந்த சமூகத்தினுடைய விக்டிம், இந்த சமூகத்தினுடைய பிரதிநிதி. இந்த சமூகத்துடைய பிரதிநிதியாக இருக்கக்கூடிய ஒரு பிள்ளையை வளர்த்திருக்க வேண்டிய பொறுப்பு என்பது பெற்றோர்களுக்கு, பள்ளிக்கூடங்களுக்கு, ஆசிரியர்களுக்கு, அரசாங்கத்திற்கு, கல்வித்துறைக்கு, ஊடகத்திற்கு, ஒவ்வொரு தனி மனிதனும் இருக்கு. நீயே வா, நீயே வரணும், நீயே சரியா இருக்கணும், நீயே கரெக்டா இருக்கணும். எப்படி கரெக்டா இருக்க முடியும்? என்னை சுற்றி 1008 டிஸ்ட்ராக்ஷன் இருக்கு. வீட்டில் அப்பா அம்மா அடிச்சுக்கிறாங்க, முன்ன பின்ன பேசிக்கிறாங்க, வந்து வேற ஆளுகள்லாம் வேற விஷயம்லாம் பேசுறான். படிப்பை தாண்டி முக்கியமில்லாத விஷயத்துக்கு முக்கியத்துவம் கொடுக்குறான். இதெல்லாம் பெரிய வீரம் அப்படின்னு எனக்கு தப்பா கற்றுக் கொடுக்குறீங்க அப்படின்னா நான் என்ன பண்ண போறேன்? அதைத்தான் சரின்னு நினைப்பேன். ஒரு கொடி எப்படி வளரும் தெரியுமா? அது எப்படியா இருந்தாலும் நீங்கள் தடுத்தாலும் தடுக்காட்டியும் அது எப்படியாவது பிடிச்சி சைடில் கிடைக்கிறதெல்லாம் பிடிச்சி மேலே வரும். நீங்கள் அதை ஒன்றுமே பண்ண முடியாது. அப்படிதான் பிள்ளை. புத்திசாலி என்ன பண்ண தெரியுமா? கரெக்டாக ஒரு கொம்பை இங்கிட்டு வச்சு நேராக இந்த பக்கமாக இழுத்து விடுவான். பிள்ளை எந்த திசைக்கு போக வேண்டுமோ அந்த திசைக்கு இழுத்து போக வேண்டிய பொறுப்பு நம்முடையது தான். மாறா நீயா ஒரு கொம்பை பிடிச்சி மேலே வாடா, வராதவெல்லாம் திறமைசாலி இல்லைன்னு சொல்லாதீங்க. கடைசி பெஞ்சில் உட்காந்து உங்களுக்கு பொறுக்கி பையன், கடைசி பெஞ்சில் உட்காரவனுக்கெல்லாம் புத்திசாலித்தனம் கிடையாது, படிக்காதவனுக்கெல்லாம் பெரிய திறமை கிடையாது, அப்படிலாம் ஒன்று கிடையவே கிடையாது. யாருக்குள் என்ன ஒளிந்திருக்கிறது என்பதை கண்டுபிடிப்பது தான் நம்முடைய வேலை. எவ்ரிபடி ஹாவ் சம்திங் இன் தெம்செல்ஸ். உங்களுக்கு மட்டுமே தெரிந்த ஒன்று அவனிடம் இல்லை என்றால் அவன் புத்திசாலி இல்லை நீங்கள் நினைக்கக்கூடாது. உங்களுக்கு தெரிந்த ஒன்று உங்கள் பிள்ளைக்கு தெரியாமல் இருக்கிற பட்சத்தில் அவனுக்கு அது தெரியவில்லை என்பதற்காக அவருக்கு அறிவில்லை என்று அர்த்தமாக. அவன் விளையாட்டு வீரனாக இருக்கலாம், கவிதை வரலாம், கணக்கு வரலாம், வேற ஒரு டெக்னாலஜி சம்பந்தப்பட்ட புத்திசாலித்தனம் அவர்களிடம் இருக்கலாம். அதை கண்டறிவதற்கான வாய்ப்பு இருக்கலாம். வரும்போது கலெக்டர் எங்கிட்ட ஒரு பேம்ப்ளெட் இந்த புக்கு கொடுத்தார். அந்த புத்தகத்தில் பிள்ளைகளுடைய திறன் மேம்பாடு குறித்த வாய்ப்புகள் இதெல்லாம் இங்கே தான் நிறைய நடக்குது. ஆக்சுவலாக நம்ம தான் பெருசாக கவனிக்காமல் இருக்கோம். படிப்பு வராத பிள்ளையை என்ன பண்ணலாம் அப்படின்னா கைவிட்டலாமா? படிப்பை தாண்டி அவனுக்கு என்ன வருகிறது என்று யோசிக்க வேண்டிய பொறுப்பு நமக்கு இருக்கிறது. படிப்பை உனக்கு படிப்பு இல்லை, நீ மக்கு அப்படின்னு முடிச்சுட்டு அவன்கிட்ட என்ன டேலண்ட் இருக்கோ அதில் வளர்த்து விட்டா வளர்ந்துட்டு போறான், முடிஞ்சு போச்சு. அப்படித்தானே? படிப்புங்கிறது புத்தகத்தில் மட்டும் இல்லை, புத்தகத்தை தாண்டி பல்வேறு விதமான படிப்பு இருக்குது. இங்கே ரொம்ப பெரிய சிக்கல் தெரியுமா? நம்மகிட்ட தியாகம் இருக்குது, அக்கறை இருக்குது, பணம் சொல்லணுங்கிற எண்ணம் இருக்குது, பிள்ளைகளை எப்படியாவது ஆளாக்கணுங்கிற கவனம் இருக்கு. ஆனால் பிள்ளைகளை எப்படி வழி நடத்தணுங்கிறதுல பெரிய குழப்பம் இருக்குது.